தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவா இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாடு தான் எஜுகேஷன்ல டாப்பா இருக்கு. ஆனா, நெறைய டாப் ரேங்க் போஸ்டிங்க்கா போற எக்ஸாம்ஸ் நெறைய பேருக்கு இங்க தெரியறதில்ல. ஸோ, அதுல ஒன் ஆஃப் த எக்ஸாம் தான் NDA/NA எக்ஸாம். இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்களே நம்மள காலேஜ் படிக்க வச்சு, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் குரூப் ஏ கெசெட்டட் ஆஃபிசர் ஆக்கிடுவாங்க. குரூப் ஏ கெசெட்டட் ஆஃபிசர்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ்க்கு ஈக்குவலன்ட்டான ரேங்க். ஸோ, இந்த எக்ஸாம் வந்து 12த் ஸ்டூடண்ட்ஸ் எழுதலாம். இந்த எக்ஸாமோட டீட்டெயில்ஸ நம்ம இப்ப பார்ப்போம். NDA/NA. NDAனா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. இது ஒரு புனேல இருக்க காலேஜ். NA நேவல் அகாடமி. இந்த காலேஜ் கேரளால இருக்கு. ஸோ இந்த 2 காலேஜ்க்கும் உள்ள போறதுக்கான எக்ஸாம் தான் NDA/NA. எக்ஸாம் எழுதி இந்த காலேஜ்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, டியூஷன் ஃபீஸ், ஃபுட், அக்காமடேஷன், புக்ஸ், யூனிஃபார்ம் எல்லா சார்ஜுமே சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் பார்த்துப்பாங்க. 3 வருஷ கோர்ஸ் முடிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்கள வந்து நீங்க எத சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அதுல உங்கள ஆஃபீஸரா ஆக்கிருவாங்க. நீங்க ஆர்மி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆர்மில உங்கள கமிஷன் பண்ணிருவாங்க. நேவினா நேவி, ஏர் ஃபோர்ஸ்னா ஏர் ஃபோர்ஸ். ஸோ ஆர்மி போனீங்கன்னா, உங்களுக்கு லெஃப்டினன்ட் ரேங்க், நேவினா சப் லெஃப்டினன்ட், ஏர் ஃபோர்ஸ்னா உங்களுக்கு ஃப்ளையிங் ஆஃபீசர். ஐஏஎஸ், ஐபிஎஸ்க்கு ஈக்குவலன்ட்டான ரேங்க். இந்த காலேஜ பத்தின மத்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி பூனேல இருக்க காலேஜ் வந்து 8000 ஏக்கர் கேம்பஸ். உங்களுக்கு உள்ளேயே ஸ்போர்ட்ஸ் ட்ரெய்னிங் இருக்கும். 35 எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்க வந்து 32 ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு. எல்லாருக்குமே எல்லா ஸ்போர்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலரும் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். டான்ஸ், டிராமா, தியேட்டர், ஆர்ட்ஸ் இந்த மாரி நெறைய இருக்கு. எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அகாடமிக்கோட சேர்ந்து உங்களுக்கு மிலிட்டரி ட்ரெய்னிங்கும் வரும். இந்த கேம்பஸ பத்தின இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இதுல தெரியிற QR கோட ஸ்கேன் பண்ணி, இந்த கேம்பஸோட வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க. இந்த 2 காலேஜ்குள்ள போறதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் இப்ப என்னன்னு பார்க்கலாம். NDA/NA எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து UPSC கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் இயர்லி ட்வைஸ் நடக்கும். ஏப்ரல் அண்ட் செப்டம்பர்ல நடக்கும். 12த் படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது இந்த எக்ஸாம் எழுதலாம். நீங்க 11த் படிக்கும்போதே இந்த எக்ஸாம்க்கு பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க 12த் படிச்சுட்டு இருக்கப்பயே செப்டம்பர் அட்டெம்ப்ட் நீங்க பண்ணலாம். அதோட உங்களுக்கு மார்க் உங்க பப்ளிக் எக்ஸாம்க்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடும். 12த் முடிச்சதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு இன்னொரு அட்டெம்ப்ட் இருக்கு. நீங்க அதையும் பண்ணலாம். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் வந்து கணக்கு கிடையாது. உங்களுக்கு ஏஜ் இருக்கிற வரைக்கும் நீங்க அட்டெம்ப்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ல உங்க மார்க் வந்துருச்சு. நீங்க லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் SSB இன்டர்வியூ அப்படின்னு இருக்கும். அது ஒரு 5 டேஸ் இன்டர்வியூ. உங்கள சைக்காலஜிக்கலா டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க ஆஃபீசர் ஆறதுக்கு உங்ககிட்ட என்னென்ன எல்லா குவாலிட்டீஸும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு காலேஜ்ல சீட் கன்ஃபார்ம். இந்த எக்ஸாம்க்கு 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1, பேப்பர் 2. ஒரே நாள்ல நடக்கும். காலையில ஒரு எக்ஸாம், மத்தியானம் ஒரு எக்ஸாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் மேத்தமேட்டிக்ஸ் 2 1/2 மணி நேரம் எழுதணும். இந்த மேத்தமேட்டிக்ஸ் 11த் அண்ட் 12த் லெவல்ல இருக்கும். உங்களுக்கு 2 மார்க், 5 மார்க், 10 மார்க்லாம் இருக்காது. MCQ பேஸ் தான். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு நீங்க ஒன் வேர்ட்ல எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். செகண்ட் பேப்பர் ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட். இதுவும் 2 1/2 மணி நேரம் தான். ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட்ல கீழ இருக்க எல்லா காம்போனன்ட்டும் கவர் ஆகும். இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு கேட்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு MCQ பேஸ்ல தான் இருக்கும். இந்த 2 பேப்பர்ல நீங்க எடுத்திருக்க மார்க்க வச்சு தான் உங்களுக்கு ஃபைனலா உங்களோட கட் ஆஃப் நீங்க எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 காலேஜுக்கும் சேர்த்து 394 வேகன்ஸீஸ் இருக்கு. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமில நீங்க ஆர்மி, நேவி, ஏர் ஃபோர்ஸ் இதுக்கு போறீங்க அப்படின்னா, மேலுக்கும், ஃபீமேலுக்கும் கீழ குடுத்திருக்க நோட்டிஃபிகேஷன் இப்ப கரண்ட்டா லைவா இருக்க நோட்டிஃபிகேஷனோட கிளிப் தான் இது. ஸோ இதுல இருக்க வேகன்ஸீஸ் தான் இப்ப உங்களுக்கு இத பொறுத்து தான் எடுப்பாங்க. நேவி அண்ட் நேவல் அகாடமி 10+2 கேடட்ஸ் என்ட்ரி ஸ்கீம்ல நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா, இதுல இருந்து வர்றது உங்களுக்கு பிடெக் டிகிரி கிடைக்கும். மத்த எல்லா என்ட்ரிக்கும் உங்களுக்கு BA, BSc, BSc, CS இதுல ஏதாவது ஒரு டிகிரி நீங்க என்ன ஆப்ட் பண்றீங்களோ அத பொறுத்து உங்களுக்கு குடுப்பாங்க. 3 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு நீங்க ஆஃபீஸரா கமிஷன் ஆனதுக்கப்புறம் உங்களோட சேலரி 17 to 19 லேக் பெர் இயர் இருக்கும். மெடிக்கல் ஃபுல் ஃபேமிலிக்கு கவர் ஆயிரும். ஃபுல் ஃபேமிலிக்கு ஃப்ரீ ஏர் டிராவலும் உண்டு. நீங்க இயர்லி ஒன்ஸ் அத யூஸ் பண்ணிக்கலாம். அது போக லீவ் வந்து 60 ஆனுவல் டேஸ், 20 கேஷுவல் டேஸ் இருக்கு. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். படத்துல காமிக்கிற மாரிலாம் இருக்காது. ஹையர் ஸ்டடீஸ் உங்களுக்கு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா, உங்களுக்கு 10 இயர்ஸ்க்கு அப்புறமோ, இல்ல அதுக்கு முன்னாடியோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்க IIT இல்ல IIMAல போய் நீங்க படிச்சுக்கலாம். நீங்க படிக்கிறதுக்கு அவங்களே ஃபீஸ் பே பண்ணிருவாங்க. நீங்க அந்த படிக்கிற 2 வருஷமுக்கும் உங்களுக்கு சேலரியும் வரும். இது வந்து பெய்டு எஜுகேஷன் லீவ். ஸோ நீங்க 2 வருஷம் உங்களுக்கு லீவ் குடுத்துருவாங்க. நீங்க அங்க போய் 2 வருஷம் படிப்பீங்க. படிக்கிறதுக்கு செலவும் பண்ணிருவாங்க. உங்களுக்கு சேலரியும் குடுத்துருவாங்க. இது போக இன்னும் நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. குவார்ட்டர்ஸ், கேன்டீன், மத்த அதர் ஆக்டிவிட்டீஸ் இன்னும் நெறைய இருக்கு. இப்போதைக்கு இவ்வளோ தான் கவர் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாம் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். upsconline.nic.in இந்த சைட்ல தான் நீங்க போய் அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, நீங்க வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணா மட்டும் தான் இந்த எக்ஸாம்க்கு உங்கள அப்ளை பண்ண விடும். ஸோ நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. இந்த எக்ஸாம் இப்போ லைவ்ல இருக்கு நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் 30த் டிசம்பரோட முடிய போது. நீங்க அதுக்குள்ள அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இதோட எக்ஸாம் ஏப்ரல் 12 ஆரம்பிக்குது. உங்களோட பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாம் பத்தின வேற எதுவும் உங்களுக்கு தகவல் வேணும். இந்த எக்ஸாம்க்கு ஃபுல் டீடைல்ஸ் சிலபஸ் இல்ல எப்படி பிரிப்பேர் பண்ணணும். இன்னும் வேற ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம்.